ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் அன்பு உறவுகளே, எத்தனை பேர் என்ன தேடினீங்க? 4 நாளாக வீடியோவே போடல. என்னங்க பண்ணுறது, ரொம்ப ஒரு ஹெவி ஒர்க்கு. ஸோ அதனால் நம்ம டைமே கிடைக்கல வீடியோ போடுறதுக்கு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயானேன். ஸோ அதான் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. என்ன எத்தனை பேர் தேடினீங்க அப்படின்ட்டு அந்த அன்பு உள்ளங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மளை தேடுற நம்ம மேலே அன்பு செலுத்தக்கூடிய உறவுகள் எத்தனைப்பா இருக்குது அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இன்றைக்கி தான் ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, என்னன்னா ரொம்ப நாளாச்சு உங்கள் வீடியோ வரவே இல்லை, என்னாச்சு அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஒரு நன்றி நம்மளை தேடினதுக்கு. ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் கேட்டீங்கன்னா, நேற்று எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஒரு மானகட்ட கூட்டணி அமைஞ்சிருக்குல்ல, அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். அது சார்ந்து நடக்கக்கூடிய நிறைய அரசியல் நிகழ்வுகளையும் நம்ம பேச போறோம். ஓகேவா? அதாவது ரொம்ப நாளா ஒரு பில்டப் கொடுத்துட்டே இருந்தாங்களே, நாங்க அமைக்கிற கூட்டணி எங்களுடைய மக்கள் விரும்பும் கூட்டணியா இருக்கும், எங்களுடைய தொண்டர்கள் ஆசைப்படுற கூட்டணியா இருக்கும் அப்படின்னு பயங்கர பில்டப் கொடுத்துருந்த தேமுதிகவோட பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று மு.க.ஸ்டாலின் அவர் முன்னிலையில் திமுகவில் இணைஞ்சிட்டாங்க. அதாவது இந்த சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக திமுகவோட கூட்டணி உறுதியாயிட்டு. ஓகேவா? இதை பார்த்த உடனே தான் நமக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆனேன். ஏன்னா இது மானகட்ட கூட்டணியாங்க, இதுக்கே கேட்டால் இவ்வளோ பெரிய அக்க போரு, நாங்கள் யார் கூட ஆக்கிரமிக்க போகிறோம்னு எல்லாரும் கேட்க இவங்க வந்து இங்கே ஒன்றுமே கிடையாது. தேமுதிகவில் விஜயகாந்துக்கு அப்புறம் அந்த கட்சியில் ஒன்றுமே கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவங்க மட்டும் என்னன்னா பயங்கர ஒரு பில்டப் கொடுத்துருந்தாங்க. அதுவும் இப்போ முக்கியம் முடிஞ்சிட்டு நம்மளுக்கு தெரியும் இந்த கூட்டணி இப்படி தான் போய் அமையும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவில் நிறைய பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யசபா எம்பி சீட்டு ஒன்று கேட்டு கொடுக்கலன்னு சர்ச்சை போயிடுச்சு. அதனால இவங்க கூட்டணி அமைய மாட்டாங்க நம்ம நினச்சது தான். ஸோ அதே மாதிரி எதிர்த்தாப்புல உள்ள திமுக போய் சேர்ந்துட்டாங்க. ஏன் இதை நம்ம வந்து மானங்கட்ட கூட்டணி அப்படின்னு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எந்த ஒரு அரசியல் கட்சினாலும் அவங்களுடைய சுயலாபம் தானே. இங்க என்ன மக்கள் விரும்புகிற கூட்டணி இல்லை தொண்டர்கள் ஆசைப்படுற மாதிரியே எந்த கட்சியும் முடிவெடுக்க கிடையாது. கட்சியோட தலைமை அவங்களுடைய சுயலாபத்துக்காக, அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக மக்களை பற்றிலாம் கவலைப்பட கிடையாது. அவங்களுடைய சுயலாபத்துக்காக தான் கூட்டணி அமைக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய இஷ்டத்துக்கு மாறி மாறி கூட்டணி அமைக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சி, ஒன்று அதிமுக இல்லை திமுக, வேற போகணும் கிடையாது, மாறி மாறி அங்கே தான் போயிட்டு இருக்காங்க. அதுலேயும் தான் பார்த்தீங்கன்னா இப்போ தேமுதிகவும் திமுக சேர்ந்துருக்கு. ஆனால் நாம் இதை ஏன் ஸ்பெஷலாக வந்து மானகட்ட கூட்டணி அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். தேமுதிக அப்படிங்கிற ஒன்று யாரால கட்டமைக்கப்பட்டுச்சு? கேப்டன் விஜயகாந்த் அவர்களால், புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் அவர்களால் தான். அந்த கட்சி இப்பவும் செயல்பட்டு இருக்குன்னா அந்த மனுஷன், அந்த ஒத்த மனுஷன் பேருக்காண்டி தான். அதில் இருக்கக்கூடிய அவளே வெறும் விஜயகாந்த் அவருக்காக அந்த கட்சியில் இருக்கப்பா அப்படின்ட்டு தான் இப்போ இருந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் காண்டி. ஸோ அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் நல்ல உடல் திடாகத்துடன் நல்ல ஒரு அரசியலை பண்ணும்போது அவரை சிதைக்கணும், அவரை ஓச்சிடணும், அவரை வளர விடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அவரை வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி ஒரு பைத்தியக்காரனாக மீடியா வச்சு ப்ரொமோட் பண்ணி பயங்கர இழிவாக்கி வடிவேலு மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் ஏற்றி விட்டு அவரை கேவலப்படுத்தி குடிகாரப்பையா அப்படி இப்படின்னு. ஸோ அவரை கங்கணம் கட்டிட்டு அழிச்சு கடைசியில் முடிச்ச விட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மூலக்காரன் யார்? திமுக. அப்படிப்பட்ட திமுக போயிட்டு இந்த பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி அமைச்சா அதை மானங்கட்ட கூட்டணி சொல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்க. இதுல வேற அவருடைய கட்சியில் அவன் மகன் 2 நாளைக்கு முன்னாடி விஜய்க்கு அட்வைஸ் பண்றாரா? யாருக்கு அட்வைஸ் பண்ணலாம்? இல்ல இவரு வந்துட்டு விஜய் வந்துட்டு இப்போ வந்தவரா, இவர் இதுக்கு முன்னாடி தான் அரசியல் பண்றாரா? அண்ணன் நான் தம்பியா வந்து ஒரு அட்வைஸ் சொல்றேன், அதாவது காங்கிரஸ் எல்லாம் நம்பாதீங்க, எப்பா காங்கிரஸ் அப்புறம் அது அவருக்கு தெரிஞ்சு போகுது, நீங்க கடைசியில் எங்க போய் வந்திருக்கீங்க? ஏதா இது மானகட்ட பழப்பா இருக்கு. இல்ல உண்மையிலேயே உங்க அப்பா மேல மரியாதை இருந்து அவர் ஆரம்பிச்ச கட்சி எப்படி கொண்டு போய் நினைச்சிருந்தா நீங்க வந்துட்டு அதுக்கு உண்டான ஒரு முடிவு எடுத்துருக்கணும். அவர் முழுக்க ஏற்றுனதே பார்த்தீங்கன்னா திமுகவோட கலைஞரையே பார்த்தீங்கன்னா பழந்தனு கொட்டப்பட்ட அரசியல்வாதி. அப்படிப்பட்ட அரசியல்வாதியவே தாங்கிட்ட கூட்டணிக்காக கெஞ்ச வச்சவர் விஜயகாந்த் அவர்கள். பழம் தின்னு பாலில் உழப்போயிருந்தா பழம் நழுவி பாலில் உழப்போதான் சொல்ல வச்சவர். அப்படிப்பட்ட ஒருத்தருடைய கட்சியை கடைசியில் கொண்டு அடமான வச்சுட்டீங்களே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இது சரியா? உண்மையிலேயே விஜயகாந்த் அவர்களை நேசிக்கக்கூடிய அந்த கட்சியில் ஒவ்வொரு தொண்டனுக்கும் இது பிடிக்கவே பிடிக்காது. உண்மையிலேயே அவன் வந்து இப்போ வெறுப்பதற்பான். இது வந்து இறங்கு முகம் தான். இது வந்து தேமுதிக வந்து நான் யாருனே சொன்னதுதான், தேமுதிக வந்து முழுக்க விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த கட்சி. அவர்கள் இல்லாமல் அந்த கட்சியெல்லாம் கொண்டு செல்ல முடியாது. இப்பவும் அங்கே பெருசாக ஒன்றும் கிடையாது. அதுவும் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து ரொம்ப தூரம் கொண்டு போயிட முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலுக்கு அப்புறமே தேமுதிக ஒன்றும் இல்லாமல் தான் ஆயிரம் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்குது. இந்த மீசராஜ் ஆளுக்கு வேணா பில்டப் கொடுத்துட்டு விளையலாம். விஜய் வந்து எங்க பார்த்தாலும் தமிழை வச்சுக்கலையும் விஜய்களையும் விமர்சனம் பண்ணலாம். ஆனால் உண்மையிலே சொல்றேன், விஜயகாந்த உண்மை நேசிக்கூடிய யாருமே இந்த கூட்டணி விரும்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி தான் எங்க திமுக. இப்போ ஆட்சியில் எத்தனை என்னென்ன எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு இந்த ஆட்சி. அதை வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே நிறைய இடங்கள்ல விமர்சனம் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெறும் அரசியல் லாபத்துக்காக அதுல போய் கூட்டணி வச்சா அதை மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு கரெக்டாக இவங்களுடைய சுயலாபத்துக்காக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைச்சிட்டு அதனால போய் எங்க சேர்த்துட்டாங்க. அப்படிதான் உண்மை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. முழுக்க தன்னுடைய சுயநல அரசியல் லாபத்துக்காக மானங்கட்டு போய் திமுக கூட கூட்டணி வச்சுக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது தான் இதை சொல்ல முடியும். இதுக்கு மீறி வேற ஏதாவது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையா விஜயகாந்த் நேசிக்கக்கூடிய எவனுமே இந்த கூட்டணியை ஆதரிக்க மாட்டான், அந்த கூட்டணி விரும்ப மாட்டான். அப்படிப்பட்ட கூட்டணி தான்
பிரேமலதா விஜயகாந்த் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு வேணா அது வந்து நல்லதாக அமையலாம், அவங்களுடைய சுயலாபத்துக்காக அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சரியா இருந்தே தவிர மற்றபடி மக்களுக்கோ இதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது இந்த கூட்டணியால. வெறும் முக்க கூட்டணி. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேச வேண்டிய இந்த இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போய் அந்த கூட்டணியில் சேர்ந்த உடனே அந்த கூட்டணிக்கு பலம் கிடைச்சிட்ட மாதிரியும் சில பேர் பேசிட்டு அதில் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் லேட்டஸ்ட் அவருடைய ஸ்பீச்சும் கேட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அலட்சியம் கூப்பிட்டு யாரும் அங்கே போக மாட்டேங்காங்க, யாருக்குமே அதிமுக வேற எப்படி இருக்கு பாத்தீங்களா, நம்ம கூட்டணி வலுவா இருக்கு, அதாவது உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கேற்காங்க காங்கிரஸ் சொல்லிட்டு அது ஏதாவது பிரச்சனை வந்துருமா பிரிவு வந்துருமா அப்படின்ட்டு எல்லாரும் ஏங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது அப்படி நடக்கவே நடக்காது, எங்க கூட்டணி வலுவாயிட்டு இருக்கு, அதனால தேமுதிகவே நமக்கு கூட்டணிக்கு வந்திருக்கு அப்படின்னு பயங்கர ஒரு பில்டப்பா திருமாவளவன் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேசுறதை கேட்டு தமிழை வச்சுக்கிறதுல உள்ள தலைமை நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் புத்தி வந்தா நல்லா இருக்கும், நான் அதான் சொல்லுவேன். அதாவது நீங்க ஆரம்பத்துல இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில எங்க வரணும்னு விரும்பப்படுறீங்க, காங்கிரஸுக்கு விரும்பப்படுறீங்க. ஆனா அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு நீங்க பாத்துட்டீங்க. காங்கிரஸ் கூட பெருசா எதுவும் பேசுறது கிடையாது. திருமாவளவன் அவர்கள் ஆரம்பத்துல இருந்து விஜய் அவர்களுக்கு எதிராகவும் விமர்சனத்தை கடுமையா வச்சுட்டு இருக்காரு. ஆனா தமிழை வச்சுக்கிறது வந்து யாருமே பாத்தீங்கன்னா அவரை வந்து எதிர்க்கிறதே கிடையாது. அது என்ன ஒரு மாயமா மந்திரமா எனக்கு தெரியாது. மத்த யாரும் விமர்சா மட்டும் மொத்த ஐடிவிங்க சேர்ந்துக்கிட்டு பட்டை எடுத்துட்டு அடிக்கீங்க. ஆனா திருமாவளவன் கடுமையா விமர்சிக்காரு. ஆனா அவரை வந்து எதிர்க்கிறதே கிடையாது. இதுதான் நம்மளுக்கு வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் எதா இருந்தாலும் எல்லாரும் நடுநிலைமையா ஒரு சமமா பார்க்கணும், ஒரே மாதிரி பார்க்கணும். அது என்ன இவங்க ஏத்தா மட்டும் தான் நாங்க படையெடுத்து அடிப்போம், இவங்க ஏத்தா நாங்க கண்டுக்க மாட்டோம்னா என்னன்னு தெரியல. திருமாவளவன் அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல இருந்து பாருங்க, அந்த கரூர் சம்பவத்துல விஜய் கைது பண்ணு சொன்னாரு. இப்போ பாருங்க அவர் கூட்டி யாருமே கூட்டணிக்கு போல, அவர்லாம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி விரிசடையணும் விரும்பிட்டு இருக்காங்க, ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் நடக்காது அப்படிங்காரு. ஸோ என்னதான் விமர்சனம் வச்சாலும் தமிழை வச்சுக்கிறதுல இருந்து திருமாவளவன் மட்டும் அட்டாக் பண்ணக்கூடாது ஏதாவது ஆர்டர் வந்திருக்கான்னு தெரியல. என்ன ஆர்டர்? நாம அப்படி கிடையாது, நாம உண்மையாதானே பேசுவோம். அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையில என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆர்வம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்து தான் தமிழை வச்சுக்கிறதுல வெற்றிங்கிறது தீர்மானிக்கப்படும். விஜய் அவர்கள் வந்திருக்காரு, புதுசாக ஒரு மாற்றம் வந்திருக்காரு, நம்ம ஆதரவு தெரிவிச்சுட்டே இருக்கோம். ஸ்டார்டிங் வந்து இப்போ வரைக்கும் நம்ம அவருடைய ஆதரவு இருந்துட்டு தான் இருக்கு. சில இடங்கள் நம்மளுக்கு ஆதரவு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா புதுசாக ஒரு மாற்றம் வர்றாரு, என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாற்றம் எந்த அளவுக்கு உண்மையிலேயே மாற்றமா இருக்குங்கிறத தேர்தல் அறிக்கையை பார்த்தா சொல்ல முடியும். அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு நேரம் மாறி மாறி உருட்டுவாங்க. ஆனால் அவங்க ஒரே கொள்கையில உறுதியாக இருக்காங்க, யாருமே கூட்டணி கிடையாதுங்கிறதுல அது ஒரு பார்த்துக்க கூடியது. ஓகேவா? ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி உருட்டுறதுனால தான் நம்ம அவர் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது. சும்மா தேவையில்லாம அதாவது திமுகவை அடிக்கிறத விட்டுட்டு முழுக்க முழுக்க விஜயை உட்காந்து அடிச்சுட்டு இருந்தா நமக்கு அந்த கடுப்பு வருமா வராதா? உங்களுடைய எதிரியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு சம்மந்தம் புதுசாக வந்த விஜய் அவர்களை ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சில்லறத்தனமா இருக்கு நாம் தமிழ் கட்சியில். ஓகேவா? இந்த தேர்தலில் நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம். அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட கட்சிகள் ஒழிக்கணும், மாறி மாறி இவங்க தான் ஆட்சிக்கு வந்துருக்காங்க, அது நமக்கு பிடிக்கல. புதுசாக ஒரு மாற்றம் தான் நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் அந்த மாற்றத்தை கொடுக்க போகிறது யாருங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும், அவங்களுக்கு நிரூபிக்கணும் மக்களிடையே. நான் வந்து மாற்றமாக இருப்பேன், உண்மையான மாற்றம் நான் தான் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு செயல்படுறாரு அடுத்தடுத்த. ஏன்னா போன லாஸ்ட் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் வேற லெவலில் பேசியிருந்தாரு. நானும் அப்படியே கூஸ் பம்ப் ஆகிட்டேன். ஸோ உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அடுத்தாப்புல 23 வேலூரில் வேற நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வட சைடு நான் நிறைய ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்குது. சவுத் சைடில் மதுரையில் மட்டும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஸோ இப்படி நம்ம சுற்று வட்டார பகுதியெலாம் இருக்குது. அங்கேயும் தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய அந்த மீட்டிங்கை போடணும். தேர்தல் பிரச்சார மீட்டிங் போட்டால் தான் வெயிட்டாக இருக்கும். ஸோ ஒரு மக்கள் இன்னும் வந்து அதிக லெவலில் மக்கள் சக்தி கூடும் நான் நம்புகிறேன். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 நாம் தமிழர் கட்சி நாளைக்கு நினைக்கிறேன் அந்த மீட்டிங்கை எப்படி நடக்குங்கிறத பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கு நம்மளுடைய விமர்சனத்தை வைக்கலாம், தவறும் கிடையாது. நாம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாட்டை மாதிரிலாம் கிடையாது. அதாவது தூக்கி பிடிக்கணும் ஒரே அடியாக தூக்கி பிடிக்கிறது, போட்டுட்டிங்கன்னா எதை எடுத்தாலும் விமர்சனம் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. நாம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசு வந்து தோன்றுறது அவங்க உண்மையிலே நல்லா பண்ணாங்க, சிறப்பாக இருந்தது கூட்டம் அப்படின்னா அது உண்மையிலே நம்ம பாராட்ட போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ என்னுடைய ஸ்பீச்சை கேட்குற எத்தனை பேர் ஆர்வமாக இருந்தீங்க, என்ன பார்க்க முடியலங்கிறத உங்களுடைய அந்த எண்ணத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகேவா? இன்னைக்கு தான் நான் ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ பெருசாக எதையும் நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் பார்க்கல. லேட்டஸ்ட்டாக பார்த்தது இந்த மானங்கட்ட கூட்டணியான திமுக கூட்டணி தான். ஸோ அதை பற்றி விமர்சிக்கணும்னு நினைச்சேன். அவ்வளோதான். ஓகேவா? நாளைக்கு நம்ம அடுத்த நிகழ்வில் பார்த்துட்டு நம்முடைய வீடியோக்கள் ஃப்ரீயாக இருந்தால் வந்துடும். ஓகேவா? டைம் இருந்தால் கண்டிப்பாக போட்டுருவேன், கவலைப்படாதீங்க. ஸோ என்னை எதிர்பார்த்துருந்த அன்பு உள்ளங்கள் நீங்கள் யாருங்கிறத நம்ம கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.